மீகா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க. மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் புறப்பட்டு, ஆமாம், இது தீர்க்க தரிசனம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ இயேசு எங்க பிறக்கணும்? பெத்லகேம். அல்லேலூயா. இஸ்ரவேல் நாட்டிலே கலிலேயா என்ற ஊர்ல நாசரேத் என்ற ஊர் இருக்குது. இஸ்ரவேல் நாட்டுல யூதேயா என்ற நாட்டுல பெத்லகேம் என்ற ஊர் இருக்குது. இந்த பெத்லகேம் என்ற கிராமம் ஒரு சின்ன குக்கிராமம். இந்த குக்கிராமத்தில் தான் தாவீது பிறந்தாரு. ஆனாலும் இந்த கிராமத்தை ஜனங்கள் அதிகமாக விரும்பவில்லை. தன் பேர் வளரணும் அல்லது நல்ல வியாபாரம் பண்றோம்னு விரும்புற யாரும் பெத்லகேம்ல இருக்க மாட்டாங்க. எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. பெத்லகேம் ஒண்ணு இல்லாம நிக்குது. ஆனா பெத்லகேம்ல தான் இயேசு பிறக்கணும். இப்போ பெத்லகேம்ல இருந்து மரியாளும் பெத்லகேம்ல இல்ல. மரியாளுக்கு புருஷனா இருந்த யோசேப்பும் பெத்லகேம்ல இல்ல, நாசரேத்துக்கு போயிட்டாங்க. யோசேப்பு பிறந்தது பெத்லகேம், ஆனால் அவன் வாழ்ந்து கொண்டிருப்பது கலிலேயா நாட்டில் இருக்கிற நாசரேத் என்ற ஊர்ல. அல்லேலூயா. இப்போ மரியாள் எங்க இருக்கிறாங்க? நாசரேத்துல இருக்கிறாங்க. இயேசு பிறக்கணும்னா நாசரேத்துல பிறக்கணும். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்லுது அவர் பெத்லகேம்ல பிறப்பார். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், இயேசுவின் வார்த்தை, கடவுளோடு கொடுத்த வார்த்தை நிறைவேறுவதற்கு சூழ்நிலைகள் சாதகமா இல்லாவிட்டாலும் அவர் செய்கிறவர். ஆமென். இப்ப அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. தேவதூதன் போறான், மரியாதை இந்த வீட்டிலே கிருபை பெற்றவரே நீ வாழ்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், அவர் பெரியவராய் இருப்பார், அவர் தமது ஜனங்களை பாவங்களை நீக்கி ரட்சிப்பாய் இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ யோசேப்புக்கும் மரியாதைக்கும் கல்யாணம் நடக்கல, ஆனா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இப்போ நிச்சயதார்த்தம் நடந்த உடனே இவள் கர்ப்பவதி ஆயிட்டா. மரியாதை வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த ஒரு பெண்ணும் அனுபவிக்க முடியாத ஒரு வேதனை என்ன தெரியுமா? திருமணத்துக்கு முன்னாடி கர்ப்பவதியான பலர் பேசுவாங்க, கரெக்டா இல்லையா? ஆனா அந்த அவமானம் தாங்கி கொண்டாங்க. இப்போ யோசேப்புக்கு செய்தி போகுது, ஐயா உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதை கர்ப்பவதியா இருக்கிறாங்க. யோசேப்புக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எல்லாருக்கும் கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்த மனசு இல்ல. யோசேப்பு ஒரு நீதிமான். உடனே ரகசியமா அவரை தள்ளி விட்டுலாம், கல்யாணம் பண்ணாம விட்டுலாம் நினைக்கும் பொழுது அந்த ராத்திரியிலே தேவதூதன் தரிசனமாகி, யோசேப்பே உனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிற மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவள் வயிற்றிலே உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது என்று சொன்ன பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். முதல் பேரான குமாரனை அவள் பெரும் வரைக்கும் நீ அவளை தொடாது இருக்கணும் தேவதூதன் சொல்லிட்டான். அதன்படி ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இவ கர்ப்பவதியா இருக்கிறா, ஆனா பெத்லகேம்ல இல்ல. இப்போ ஆண்டவருடைய திட்டம் வெளிப்படுது. முதல் குடிமதிப்பு, இதுதான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்று அகஸ்து ராயன் என்ற ஒரு ராஜாவினாலே கட்டளை பிறந்தது. அப்பொழுது ஒரு அறிவிப்பு வருது, எல்லாரும் அவங்க பிறந்த ஊருக்கு போய் அவங்க பேர்களை பதிவு பண்ணணும். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கு பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு சான்று. முதல் ரோம் சாம்ராஜ்யத்திலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியா இருந்த பொழுது இந்த முதல் குடி மதிப்பு எழுதப்படுகிற ஒரு முறைமை உண்டானது. நான் யோசித்து பார்த்தேன், இயேசு பிறக்கிற வரைக்கும் குடிமதிப்பு எழுதப்படுகிற முறை இல்ல. இயேசு பிறந்த பொழுது முதல் குடிமதிப்பு ஏன் தெரியுமா? அவர் பேர் சரித்திரத்தில் எழுதப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனில ஒரு பையன் கூட சொல்றான், ஏசு எல்லாம் வரல, ஏதோ கதைலாம் விடுறீங்க. நான் சொன்னேன், ஏசு வரலையானா உன் டேட் ஆஃப் பர்த் இல்ல, உன்னுடைய பிறந்த தேதியை கிழிச்சுலாம் போடலாம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 25/12/2024 இயேசு பிறந்ததற்கு பின் 2024 வருஷம் பொறுத்து ஒரு குழந்தை பிறக்குது. இதான் சரித்திரம். அல்லேலூயா. திருவள்ளுவர் ஆண்டு இந்த ஆண்டு அந்த ஆண்டு எந்த ஆண்டுக்கு எழுதினாலும் நோட்டீஸ் டேட் எழுதணும், இந்த ஆண்டுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. இயேசுவின் பிறப்பு உலகத்தின் சரித்திரத்தை 2ஆய் பிறந்தது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். உலக சரித்திரத்தை ஆண்டவர் மனுஷனாய் வெளிப்பட்டு 2024 ஆண்டு ஆகிறது. ஆமென்.
இது ஏன் முதல் குடிமதிப்பு. இப்ப என்னன்னா ஒரு நியூஸ் வருது, எல்லாரும் போனோம். உடனே என்ன பண்றாரு யோசிப்பு, வாமா நம்ம ஊர்ல போய் நம்ம பேரை குடிமதிப்பு எழுதிட்டு நம்ம வேகமா வந்துடலாம். அங்க குக்கிராமத்தெல்லாம் உனக்கு பிரசவம் பார்க்க முடியாது, அங்க மருத்துவமனையே இல்ல, அங்க பெரிய பெரிய காரியம் இல்ல, நான் இப்படி விட மாட்டேன், உன்னை சீக்கிரமா போயிட்டு வந்துடலாம்னு சொல்லி அவளை கொண்டு போனா. ஆனா அந்த இடத்துல அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவன் உன் தரிசனம் எங்க பிரசவிக்கும் தெரியுமா? எந்த இடத்துல தேவன் சொன்னாரோ, அல்லேலூயா, எந்த இடத்துல நீ வாழணும் கர்த்தர் எழுதினாரோ, எந்த இடத்துல உன் தலை நிமிரணும் ஆண்டவர் எழுதினாரோ, அந்த இடத்திலேயே வரும் பொழுது கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா.